ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சமி இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது, 2 நாளும் பஞ்சமி இருக்குது. ஸோ ஒரு ஒரு சில கேலண்டரில் ஒரு மாதிரி டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி நாளைக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே பஞ்சமியில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமடிங்க. இது இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை நீங்கள் டெய்லி கண்டினியூ பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கரெக்டாக நான் சொல்கிற ட்ரிக் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா, அது நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அது நடத்தி காமிச்சிடும். அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரே டைம்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ராத்திரியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைம் முடியுதுங்க. ஸோ பஞ்சமி இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது. நவமூலிகை யாகம் நாளைக்கு தான் நடக்குது, சரிங்களா? அதுலேயும் டவுட் உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் பெயர்கள் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறலாம் தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், நாங்களும் எப்படி பெயர்கள் கொடுக்கலாம் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? பெயர்கள் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க. கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க, சரிங்களா? உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், மறந்துடாதீங்க, சரிங்களா? இன்றைக்கி ஒரே நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி பதிவில் என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை பார்த்துடலாங்க. இன்னொரு விஷயம், ஸ்டுடியோக்கு நான் ரெண்ட் 3% மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன் இல்லையா மேம், அது அதே மாதிரியே 3% மேலே அவன் ஏற்றவே இல்லை மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். எப்படி உங்களுக்கு வராக்கியமனுக்குலாம் நன்றி சொல்கிறதுனே தெரியல மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். நன்றி சகோதரி. இந்த சிஸ்டர் போன பஞ்சமிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா அவங்களோட ஸ்டுடியோவில் வாடகைக்கு இருக்காங்க. அது ரெண்ட்டு ஜாஸ்தி பண்ணுறதா சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவாங்கன்ற மாதிரி பயம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க என்னென்னா 3%னா என்னால் சமாளிச்சிக்க முடியும், அந்த அமௌண்ட்டு மட்டும் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு தான் அந்த நன்றி சொல்லியிருக்காங்க. நிஜமாக ஒரே பஞ்சமியில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இந்த மேஜிக் எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்திரையாக நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவலுக்கு முன்னாடி பஞ்சமி எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். பஞ்சமி இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குங்க. 2 நாளுமே பஞ்சமி இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி நாளைக்கு வரை இருக்குது. எந்த டைமிங் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பஞ்சமி இன்றைக்கி 11ஆம் தேதி மாலை 5:25க்கு தொடங்குதுங்க. தொடங்கி 12ஆம் தேதி மாலை 7:45 வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய மாதிரி ஒரு மாதிரி டைமிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு கேலண்டரில் ஒரு மாதிரி டைமிங்ஸ் இருக்கனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது, 2 நாளும் பஞ்சமி விழுந்திருக்கு இந்த வாட்டி, சரிங்களா? ஸோ நாளைக்கு டைமிங் எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா இந்த பஞ்சமி டைமிங்கில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவு காலையில் வெறும் வயிற்றில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலைல எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் இதை பண்ணணும். பிரம்ம முகூர்த்த டைமிங் உங்களுக்கு தெரியும், அந்த 3:45 to 4:45 இந்த டைமிங் ரொம்ப பவர்ஃபுல், சரிங்களா? அந்த டைமில் இப்போ நான் சொல்கிற விஷயத்த செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் அந்த டைமில் எந்திரிக்க முடியல அப்படின்னா காலைல எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பீங்க, 7 மணிக்கு எந்திரிப்பீங்க. எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிக்க முடிஞ்சால் குடிங்க, இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்கிற முறையை நீங்கள் பண்ணணும், சரிங்களா? சாப்பிடாம கொள்ளாமல் வெறும் வயிற்றில் எந்திரிச்சோன்னே இதை நீங்கள் பண்ணணும். இதற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கல்லுப்பு. ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்கிற முறைக்கு ஒரு தடவைக்கு ஒரு பேக்கெட் போதும். ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். கல்லுப்பு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண் பாத்திரம், அதாவது மண் பானையோ இல்லை மண் தட்டோ, ஏதாவது ஒரு மண்ணில் செஞ்ச பானையோ ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரம் இல்லாதவங்க பித்தளை யூஸ் பண்ணலாம், செம்பு யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே இல்லாதவங்க சில்வர் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. கல்லுப்பும் இப்போ நான் சொன்ன பாத்திரத்தில் ஏதோ ஒரு வெரைட்டி
இது 2 மட்டும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஏதாவது விஷயம் நடக்காமல் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி எந்த விஷயம் நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு மனசார வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு அந்த பேக்கெட் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, இப்போ அந்த கல்லுப்பை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, நம்ம வலது கையால் ஒரு கைப்பிடி கல்லுப்பு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரை காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் தான் இந்த முறை பண்ணணும். ஈவினிங் டைமெல்லாம் இது செய்யக்கூடாது. அதனால் கம்பல்சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க காலையில் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. டைமிங்கும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, மண் பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ பித்தளையோ செம்போ, பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்கோங்க. கண்ணாடி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரைவாசி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போது கையில் வச்சுருக்க அந்த கல்லுப்பு, வலது கையில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து நல்லா கண்ணை மூடி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, இத்தனை நாள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், கந்திருஷ்டியால், தடைகளால் எதனால இந்த விஷயம் நடக்கலையோ அது எல்லாமே இந்த வாட்டி நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு நினச்சி அந்த பாத்திரத்துக்குள்ளே, அந்த தண்ணிக்குள்ளே இந்த கல்லுப்பை போட்டுருங்க. ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி 9 வாட்டி பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கல்லுப்பு போட்டுட்டிங்களா, மறுபடியும் ஒரு வாட்டி கல்லுப்பு எடுத்து மறுபடியும் வலது கையில் வச்சுட்டு மறுபடியும் அதே போல் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்லுப்பு மறுபடியும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுங்க. இப்படி 9 வாட்டி 9 கைப்பிடி கல்லுப்பு எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போடணும். இந்த மந்திரம் பார்க்குறீங்கல்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீம் ட்ரீம் ஹவும் வர வர ஹும்பட் ஸ்வாஹா. இது வந்துட்டு பீஜ மந்திரம், வராகியோட தடைகளை உடைச்செறியக்கூடிய பீஜ மந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதாவது ஒரு விஷயம் எதனால் நடக்காமல் இருக்கோ, அதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அதற்குண்டான இந்த தடையெல்லாம் உடைச்செறிஞ்சு அது எப்படிப்பட்ட விஷயத்தை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மந்திரம். இப்போ ஒரே தடவையில் நான் செய்யன்னு சொல்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரே தடவைங்கிறது ஒரு தடவைக்கே நீங்கள் 9 கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த நாளும் நீங்கள் செய்யணும். சரிங்களா? டெய்லியும் காலையில் இதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஒரு தடவைக்கு 9 கைப்பிடி கல்லுப்பு, ஒரு கைப்பிடி கல்லுப்பும் எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லுங்கள். 9 வாட்டிக்கு 9 தடவை சொல்லணும். சரிங்களா? இவ்வளோதாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரை செய்யுங்க. செஞ்சு முடிச்சு இந்த தண்ணி அன்னன்னைக்கு நம்ம கல்லுப்பு கரைக்கிறது, நீங்கள் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் அதை ஊற்றி விட்டுறலாம். இல்லைன்னா வெளியே கொண்டு போய் செடியில் தான் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடுத்த நாளைக்கு சொல்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பேக்கெட் கல்லுப்பு, பேலன்ஸ் கல்லுப்பு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னொரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி பஞ்சமி முடிய வர டெய்லி ஒரு பேக்கெட் கல்லுப்பு எடுத்து 9 கைப்பிடி நம்ம போட்டு 9 வாட்டி அந்த மந்திரம் சொல்லணும். ஸோ அதாங்க ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் அன்னைக்கே கரைச்சி அதை சொல்லி முடிச்சுட்டு கையோடு அதை ஊற்றி விட்டுறணும். அவ்வளோதான். இது பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த பஞ்சமிக்குள்ளேயே நீங்கள் அடுத்த வாட்டி பஞ்சமிக்கு நீங்கள் கல்லுப்பு கரைக்கும் போதே பரவாயில்ல, நம்ம கேட்ட மாதிரியே அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துட்டாங்க வராகியம்மன், நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருக்கும். இது ஒரே பஞ்சமியில் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. அந்த மந்திரம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. சித்தர்கள் குறிப்பில் இது ரொம்ப சுலபமான பவர்ஃபுல்லான விஷயமாக வந்து கொடுத்துருக்கனால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இதற்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் பண்ணக்கூடாது. காலையில் எந்திரிச்சோன்னே மட்டும்தான் இது பண்ணணும். நீங்கள் நடுவில் பீரியட்ஸ் டைம்லாம் வரும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கை பார்த்துக்கோங்க. பீரியட்ஸ் டைம் இருக்குன்னா நடுவில் பண்ண வேண்டாம், ஏன்னா பாதியில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும்ல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் ஒரு பஞ்சமிக்கும் பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வரை இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.